இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி ஜிகே இம்பார்ட்டண்டான டாபிக் எக்ஸாம் செஞ்சு பார்க்க போகிறோம். இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு. இது 10ஆம் வகுப்பு புதிய சமூக அறிவியல் புத்தகத்தில் உள்ள புவியியல் பாடம். இந்த பாடத்தில் உள்ள 21 வினாக்களை நம்ம எக்ஸாம் மாதிரி நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம். அந்த 21 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உலகின் கூரை என அழைக்கப்படுவது எது? உலகின் கூரை என அழைக்கப்படுவது எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாமீர் முடிச்சு. ஆன்சர் பாமீர் முடிச்சு. இனி இரண்டாவது கேள்வி, சிந்து நதியின் துணை ஆறுகளில் தவறானது எது? சிந்து நதியின் துணை ஆறுகளில் தவறானது எது? ஆன்சர் ஆப்ஷன் டி தபதி. ஆன்சர் தபதி. மற்ற 3 ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஜீலம், சினாப், ராவி. இது எல்லாமே சிந்து நதியின் துணையாறுகள். இனி மூன்றாவது கேள்வி பார்க்கலாம். இந்தியா வங்காளதேசம் நில எல்லை எத்தனை கிலோமீட்டர்? இந்தியா வங்காளதேசம் நில எல்லை எத்தனை கிலோமீட்டர்? ஆன்சர் ஆப்ஷன் பி 4156 கிலோமீட்டர். 4156 கிலோமீட்டர். இனி நான்காவது கேள்வி, இந்தியாவுடன் குறைந்தபட்ச நில எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு எது? இந்தியாவுடன் குறைந்தபட்ச நில எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆப்கானிஸ்தான். ஆன்சர் ஆப்கானிஸ்தான். இனி ஐந்தாவது கேள்வி பார்க்கலாம். 1 டிகிரி தீர்க்க கோட்டை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம். 1 டிகிரி தீர்க்க கோட்டை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம். ஆன்சர் ஆப்ஷன் சி 4 நிமிடங்கள். ஆன்சர் 4 நிமிடங்கள். இனி ஆறாவது கேள்வி பார்க்கலாம். தவறானது எது? கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன்ஸில் தவறானது எது? ஆன்சர் ஆப்ஷன் சி எவரெஸ்ட். ஆன்சர் எவரெஸ்ட். மற்ற 3 ஆப்ஷன்ஸ் பாருங்கள். கஞ்சன்ஜங்கா, கேட்வின் ஆஸ்டின் மற்றும் காமெட். இது எல்லாமே இந்தியாவில் உள்ள சிகரங்கள். எவரெஸ்ட் நேபாளத்தில் உள்ள சிகரம். அதனால் தவறானது எவரெஸ்ட். இனி ஏழாவது கேள்வி பார்க்கலாம். புதிய வண்டல் மண் எது? புதிய வண்டல் மண் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி காதர். ஆன்சர் காதர். இனி எட்டாவது கேள்வி, இமாலயா என்பது எந்த மொழிச்சொல்? இமாலயா என்பது எந்த மொழிச்சொல்? ஆன்சர் ஆப்ஷன் சி சமஸ்கிருதம். ஆன்சர் சமஸ்கிருதம். இனி 9வது கேள்வி, கிழக்கு தீர்க்க கோடு எது? கிழக்கு தீர்க்க கோடு எது? ஆன்சர் ஆப்ஷன் சி 68 டிகிரி 7 மினிட் முதல் 97 டிகிரி 25 மினிட் வரை. 68 டிகிரி 7 நிமிடங்கள் முதல் 97 டிகிரி 25 நிமிடங்கள் வரை. இனி 10வது கேள்வி, பழைய வண்டல் மண்ணால் ஆன சமவெளி எது? பழைய வண்டல் மண்ணால் ஆன சமவெளி எது? ஆன்சர் ஆப்ஷன் டி பாங்கர் சமவெளி. ஆன்சர் பாங்கர் சமவெளி. இனி 11வது கேள்வி பார்க்கலாம். நாதுலா கணவாய் எங்கு அமைந்துள்ளது? நாதுலா கணவாய் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி சிக்கிம். ஆன்சர் சிக்கிம். இனி 12வது கேள்வி, கங்கை ஆற்றின் கடைசி பகுதியில் எந்த சமவெளி அமைந்துள்ளது? கங்கை ஆற்றின் கடைசி பகுதியில் எந்த சமவெளி அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ டெல்டா சமவெளி. ஆன்சர் டெல்டா சமவெளி. இனி 13வது கேள்வி பார்க்கலாம். இந்தியாவில் ஒரே செயல்படும் எரிமலை எது? இந்தியாவில் ஒரே செயல்படும் எரிமலை எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பேரன் தீவு. ஆன்சர் பேரன் தீவு. இனி 14வது கேள்வி, தீபகற்ப இந்தியாவின் நீளமான நதி எது? தீபகற்ப இந்தியாவின் நீளமான நதி எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கோதாவரி. ஆன்சர் கோதாவரி. 15வது கேள்வி, சிந்து நதியின் நீளம் என்ன? சிந்து நதியின் நீளம் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2850 கிலோமீட்டர். 2850 கிலோமீட்டர். இனி 16வது கேள்வி, தென் இந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படுவது எது?
தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படும் நதி எது? ஆன்சர் ஆப்ஷன் பி காவிரி ஆறு. ஆன்சர் காவிரி ஆறு. இனி 17வது கேள்வி பார்க்கலாம். பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு எது? பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு எது? ஆன்சர் ஆப்ஷன் டி கோசி. ஆன்சர் கோசி. இனி 18வது கேள்வி பார்க்கலாம். தமிழ்நாடு ஆந்திரா இடையே அமைந்துள்ள ஏரி. தமிழ்நாடு ஆந்திரா இடையே அமைந்துள்ள ஏரி. ஆன்சர் ஆப்ஷன் சி பழவேற்காடு ஏரி. ஆன்சர் பழவேற்காடு ஏரி. இனி 19வது கேள்வி பார்க்கலாம். மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் நீளமானது எது? மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் நீளமானது எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ நர்மதை. ஆன்சர் நர்மதை. இனி 20வது கேள்வி. இரும்புத்தாது மற்றும் நிலக்கரி போன்ற கனிம வளத்திற்கு புகழ் பெற்றது. இரும்புத்தாது மற்றும் நிலக்கரி போன்ற கனிம வளத்திற்கு புகழ் பெற்றது. ஆன்சர் ஆப்ஷன் சி சோட்டா நாகபுரி பீடபூமி. சோட்டா நாகபுரி பீடபூமி. இனி 21வது கேள்வி பார்க்கலாம். தார் பாலைவனம் உலகின் எத்தனையாவது பெரிய பாலைவனம்? தார் பாலைவனம் உலகின் எத்தனையாவது பெரிய பாலைவனம்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 17வது பெரிய பாலைவனம். ஆன்சர் 17வது பெரிய பாலைவனம். அவ்வளோதான். இந்த 21 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.